வந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, விடுவு காலம் வந்துருச்சு, இப்ப வெடிகாலம் வந்துருச்சு. இந்த ஊரை பத்தி பார்த்தேன், குறையில்லை. இந்த ஊர் மேரி அன்னையை பத்தி பார்த்தேன், அந்த ஆசீர்வாதத்துல குறையில்லை. இந்த ஊர் மக்களை பத்தி பார்த்தேன், அவங்களுக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனா இந்த மதிபுரி நாட்டுல தான் பல குறைகள் நடந்திருக்கிறது, பல குற்றங்கள் நடந்திருக்கிறது, பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, பல கொலைகள் நடந்திருக்கிறது. எல்லாத்திற்கும் காரணம் அந்த காங்கியும் தேவராணி இருவருமா சேர்ந்துகிட்டு இந்த நாட்டை ஒரு கலகு கலக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா அவங்க கூடவே இருக்கிறானே ஒரு காவல்கார குட்டப்பன், அவனுக்கு தான் இப்ப கெட்ட காலம் பாருங்க. அருள் வாக்கு, அருள் வாக்கா? ஆர்னி இல்ல, ஆர்னி பக்கத்துல சேட்பட்டு, சேட்பட்டுக்கு அடுத்து வந்தவாசி ரோட்ல விசாமங்கலம் கிராமம். என் பேரு ஆறுமுகமா ஏழுமுகமா யாருன்னு காணு நானு. அப்படி கேளு. ஆர்னின்னாக்கா ஆர்னி கிடையாது. அதிகாலை வரக்கூடிய கோடாங்கி குடுகுடுப்பைக்காரன், உள்ளது உள்ளபடி, நடக்கிறது நடக்க போவது நடந்திருப்பது அத்தனை அப்படியே சொல்லுவேன். ஆருடம் பேராசி கைரேகை சாஸ்திரம் ஜோசியம் அத்தனையும் பார்ப்பேன். சாமியா, நாளைக்கு போன கம்பெனி கட்டணும், இல்ல என் பைப்பு இப்படியே கூடுமா தலைமையில உத வாங்கிக்கணும். எத்தனை பொட்ட பசங்க, எத்தனை ஆம்பளை பசங்க சொல்லு, பார்த்து சொல்லிடுறேன். குலதெய்வம் ஜக்கம்மா பேர் சொன்னதான் அருள்வாக்கு. உன்னுடைய ராசி கைரேகை பார்க்கும்போது பெரிய குடும்பத்தினா இருக்கிறேன், பேரு புகழ் உன்னை தேடி வருது. ஆமா, நீனும் நல்ல மனுஷனா பாவம், சொல்றதெல்லாம் பாலும் நினைக்கிறேன். வைரமனா பாட விட மாட்டேன், நீ குளிச்சா தட்டி போட மாட்டேன். அவரே நினைக்காது. ஒரு நாள் பாத்ரூம்ல குச்சினியா இருக்கும்போது இந்த டச் போன்ல போன் வந்து போன் கால், நீ என்ன பண்ண டச் போன் எடுத்துட்டு அப்படியே நேரா வெளியே நடுத்தர்ல இருந்து போன் பேசிக்கினே வந்தியே, தட்டி போடாம. இல்ல நடந்தது உள்ளபடி அப்படியே சொல்லிடுவாங்க. பெரிய குடும்பத்தினா இருக்கிற பேரு புகழ் உன்னை தேடி வருது, என்ன சுத்தி ரசிகர் கூட்டங்கள்லாம் உன்னை தேடி வருது. இல்ல நல்லா நடிப்பு திறமை, அதனால மண்டையில மயிர் இல்ல இவருடைய புகழ் உள்ளபடி ஆத்தா சொல்லுவான். இதே மாதிரி ஒரு நாடக கம்பெனி சிறப்பா ஆரம்பிச்சு, நாடக கம்பெனி கட்டி வேறு புகழும் சேர்ந்து நாடகம் சிறப்பா ஓடிட்டே இருக்கும். பயம் வந்தா போட்டு நிற்குமா? பயம் வரும்போது நாடகம் நிற்கும், மறுபடியும் ஓடும். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு 6 மாசம் லாக்டவுன் போடும். லாக்டவுன் போட்டு நான் கம்பெனி காட்டுறேன். நான் அது மட்டும் கிடையாது, பெரிய குடும்பத்தில் சொன்னேன், உனக்கு 3 கொண்டாட்டி 3 கொஞ்சம் ரைட் யோசிச்சு மகன் உள்ளது உள்ளபடி சொல்லிடுவேன். கொண்டாட்டி போட சொல்லாதுன்னா பூஜார் வரிசுக்கிறா. நடு வண்டி ஒன்று தள்ளு வண்டி ஒன்று குப்பை வண்டி வீட்டுக்கு ஓடுது தம்பியோ, இது வந்து நேரம் இல்ல, அது அப்படிதான். அது வேற புகழ தேடி வர நேரத்துல பெரிய குடும்பத்துல இருக்க உனக்கு 3 பொட்டு பசங்க 3 ஆம்பளை பசங்க ரைட்டா இருக்குதா? ஒத்த பண்ணு போன வருஷம் கலாகார தலைக்கு ஓடிட்டா, நீ தாத்தா வாங்க போற. நானே குத்தி சேர்த்து போலான்னு கைராக எல்லாம் வந்து போய்க்காத. ஜோசி மகன் கைராக கரெக்டா இருக்கும். 2வது பொண்ணு 2 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டான், அடுத்த வாரம் ஐஸ்கார தலைன்னு போக போறான். 3வது பொண்ணு சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு நர்சிங் படிச்சுக்கிட்டே இருக்குது. போன மாசம் தான் 50,000 ஃபீஸ் கட்டி இருக்கிறேன். அப்ப 60,000 ஆயிப்போச்சு கம்பெனியோ. போன மாசம் கட்டி, இந்த மாசம் 60,000. போன மாசம் 50,000 ஃபீஸ் கட்டி இருக்கிறேன். அந்த ஃபீஸும் வர போறது கிடையாது, இந்த பொண்ணு பாஸ் ஆக போறது கிடையாது. அடுத்த வாரத்துக்குள்ள சிக்கு முடி வைக்கணும்னு தலையின்னு போக போறான். நீ ஏன் வருத்தப்படுற? எதுக்குன்னா வருத்தப்படுற? 1 பொண்ணா 2 பொண்ணா 3 பொண்ணு பத்தி வச்சுக்கிற?
இப்போ சாதாரணமா ஒரு மாப்பிள்ளை வரான்னு வச்சுங்களேன், எடுத்தோன்னு என்ன கேட்கறாங்க, பொண்ணுக்கு 20 சவரம் போடுவாங்களா இல்ல 40 சவரம் போடுவாங்களா? அவங்க வீட்டு என்ன நிலைமை அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா வந்தவனே பொண்ணு 20 சவரம் போடுவாங்களா, 30 சவரம் போடுவாங்க, 40 சவரம் போடுவாங்க கேட்கறாங்க. அத்தாட போயிடுதா, அண்டால இருந்து கொண்டால இருந்து கட்டுல இருந்து பீரோல இருந்து மொத்தம் நம்ம தான் எடுத்து தரணும். இன்னொன்னு வண்டி வேற எடுத்து தரணும். ஒரு பொண்ணு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க, 3 பொண்ணு 30 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறீங்களா? எங்களா கடன் வாங்கிடணும் இல்ல லோன் வாங்கிடணும். கடன்காரனா இருப்பீங்க, தள்ளி போச்சா சந்தோஷப்படுனேன் போனேன் அண்ணே. அதுவும் 3 மரும் புள்ளியும், சின்ன மரும் புள்ள, அருமையான வியாபாரம். சிக்குமுடி வியாபாரம். ஏண்ணே 400 வண்டிக்கு சிக்குமுடி 100 கிராம் 200 ரூபாய், 50 கிராம் 200 ரூபாய். முடி வாங்கத்தே முடி யாரு கீ போட்டதிகமா உங்க வீட்டு தேடி வந்து வாங்குதே. முடி வாங்கத்தே நீங்க நைட் எல்லாம் உதவி சாவரத்தோட உங்க மரும் புள்ளியோட போயிடு வியாபாரத்துக்கு. இல்லண்ணே, அவர் ஒரு தெரு போலாம், நீ ஒரு தெரு போலாம். முதல்ல உன்னை காலி பண்ணதான் வேலையா? என்னதான் சின்ன மருமகளை சிக்கு முடியல சம்பாதிச்சாலும் மூத்த மருமக பிள்ளை சாப்பிடிய கொஞ்ச நேரம் கூட இடைவிடாம பூசிக்கிட்டே இருப்பான். கலாய் ஆமா, என் பொண்ணுக்கு கலாய் பூசுவானா இல்ல அண்டா குண்டை சாமான் கலாய் பூசுவானா? அவரே நினைக்காத, ஊர்ல இருக்கிற பாத்திரத்துல கொண்டு வந்து புளியா மரத்துக்கு அடியில வச்சு பூசுவான். ஆமா, அடியில வச்சு பூசினா தான் பூசின மாதிரி இருக்கும். புளியா மரத்துக்கு அடியில வச்சு பூசுவான். சரியா? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லு சார், நான் செய்யறேன். இந்த நாட்டுல காங்கேய தேவராணி இருக்கிறாங்க, அவங்கள நான் பார்க்கணும். ஆயிடுச்சு நீ ஏன் பாப்பா உனக்கு வச்சனால ஆப்பு அவங்களுக்கு நான் வைக்கணும். ஜெய் மகாலி. ஆமா, சரி சரி பாங்கன தானே. இந்த தள்ளு வண்டி குப்பை வண்டிலாம் ஆகுது. யோ சொல்ல கம்பி யோ வேற வீட்டுக்கு ஓடிது கம்பி யோ அதிகால் வரக்கூடிய கோதாங்கி குரூடப்பைக்காரன். ஐயோ பார்த்த விகாரமான ஒரு பார்வை, விருட்சமானது ஒரு தோற்றம். இவர் முகத்துல சிம்மராசி சீறி வருது. இவரை பாக்குறவங்க பயப்படுவாங்க, இவரை பகச்சுக்கிட்டு உயிர்வாடு இருக்கவே மாட்டாங்க. ஐயா பேர் காங்கை, அம்மா பேர் தேவராணி. சத்தமா சொல்றேன், எங்க அம்மாவை கட்டிருமே. எங்க அம்மாவை கட்டிருமாரி சோடு மலுங்காமா? ஐயோ எங்க அம்மாவை கட்டிருமாரி தேவடியா பையனி. அடுத்து அது மட்டும் கிடையாது, நீங்கள் இருவருமா சேர்ந்து நாட்டுல பல சூழ்ச்சிகள் செஞ்சிருக்கீங்க, பல குற்றம் செஞ்சிருக்கீங்க, பல கொலைகள் செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த அன்னை மேரி மாதாவுடைய ஆலயத்துல ஒரு மகா பாவத்தை செஞ்சிருக்கீங்க. அந்த பாவத்தினால நீங்க இருவருமே ரத்தம் காக்கி சாக போறீங்க. இதுக்கு ஒரு பரிகாரம். இவனை என்ன செய்றீங்க? நடுத்தருவில் நிக்க வச்சு இவனை நரபலி கொடுங்க. உன்னை பலி கொடுத்தா சரியா போதான். ஐயோ பாவம், இவனை விட்டு புலவட்டுக்காரனா இருக்கிறான். பரிகாரம் சொல்றேன். வருகிற வெள்ளிக்கிழமை அன்னை மேரி மாதாவுடைய ஆலயத்திலே அங்க திருப்பணி நடக்குது. அந்த திருப்பணி நடக்கும் போது அங்க போயிட்டு மேரி மாதாவுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டா அந்த அன்னை மாதா உங்களை மன்னிச்சிடுவா. அடுத்த முகூர்த்தத்தில் இந்த நாட்டை முடிச்சு விட்டு நீங்களே ஆளுங்க. செல்ல வேண்டும். அந்த மேரி மாதா ஆலயத்துக்கு சென்று அந்த சூசேப்பரை வணங்கி நடந்தவங்களே சொல்லிவிடலாம். நம்ம பாவம் போச்சு. வேறு யாரும் அல்லடா, என் அருமை தங்கை மகளா. அப்படியா? தங்கை மகளை உண்மையை
நான் தெரிந்து கொள்ளாமலே அவளுக்கு பல கொள்ளைகளை நானே கொடுத்து விட்டேன். ஏன்பா என்கிட்ட சொல்லவே இல்லை? மன்னர் மன குழப்பத்தில் இருக்கிறார், ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கிறேன். மன வேதனையில் இருக்கிறார். உண்மை. மனக்குழப்பம் தீர வேண்டும். இந்த நாட்டில் பூசாரி கொன்றது யார்? அவருடைய மகள் பதுமையை கொன்றது யார்? புரியல. தமிழில் அவர் சித்திரவதை மறுத்து நாட்டை விட்டு கடத்தி கையில ஓட்டை கொடுத்திருப்பது யார்? யாரு? இந்த இளவரசனுக்கு போதை மருந்து கொடுத்து போதிலே மறுமணம் செய்ய வச்சது யார்? இதெல்லாம் யாரு நீங்க தெரிஞ்சீங்க அப்படின்னா என்ன செய்யும்? வருகிற வெள்ளிக்கிழமை அன்னை மேரி மாதாவுடைய ஆலயத்திலே திருப்பணி நடக்கிறது. அந்த திருப்பணியின் நடக்கின்ற நேரத்திலே அந்த தேருக்கு பின்புறமாக நீங்கள் அனைவருமே பதுங்கியிருந்தால் இந்த குற்றங்கள் கொலைகள் செய்திட்டம் யார் செய்தார்களோ அவர்களே அன்னை மாதாவுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வாயால உண்மையை சொல்லுவாங்க. அப்படியா? அந்த நேரத்தை அவளை கையங்களமா பிடிங்க, அவங்க கதையை முடிங்க. மேரி மாதா தாயே, சூசையப்பரே. அம்மா, அந்த இலவச மதுபானத்தை கொடுத்து ஏன் கற்பையே கெடுத்தது போய் சொல்லலாம் அம்மா. என்ன மன்னிச்சு அம்மா மேரி மாதா தாயே சூசையப்பரே, உன் ஆலய திருப்பணி ஊழியரை அவன் தலை மீது அடித்து ஆற்றில் தள்ளிய படுபாவி நான் தான், என்ன மன்னித்துடப்பா. அம்மா தாயே, அது மட்டும் கிடையாது. அந்த தமிழில் அவ கொடுமைப்படுத்தி அந்த தாலி அறுத்து இந்த நாட்டை விட்டு துரத்து நான் தாம்மா. என்ன மன்னித்தனமே மன்னித்து விடு. அம்மா தாயே, ஆலய திருப்பணி ஊழியருடைய மகள் பதுமையை கொலை செய்து கொலைப்பழி ஆனந்தின் மீது சுமத்தியவரையே நான் தான், என்னை மன்னித்து விடு.